அனைவருக்கும் வணக்கம். நான் முதுநிலை ஓய்வு பெற்ற மருத்துவர் டாக்டர் செந்தில்குமார் பேசுகின்றேன். நான் இன்று உங்களுக்கு பேசப்போவது என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறந்த பின் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவிற்காகத்தான் கல்வி, பொருளாதாரம் மற்றும் தேடல் அனைத்தும். அது என்ன கனவு என்றால், திருமணம் என்பது ஒரு கனவு. அதற்காகத்தான் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த திருமணம் வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். அந்த கனவை நனவாக்குவதற்காக பொருளாதார வசதி, பெண் துணை, பெண் அழகா இருக்கணும், ஆண் அழகா இருக்கணும், வசதியா இருக்கணும், வீடு சொந்த வீடு இருக்கணும், கார் இருக்கணும், இதெல்லாம் நம்மளுடைய வசதிக்கான ஏற்பாடு தேடல்கள். ஆனால் வேற ஒரு விஷயத்தை மறந்துடுறோம். திருமணத்திற்கு பின் அந்த திருமண உறவுக்கான, இந்த குழந்தை பேருக்கான உடல் தகுதியை வளர்த்துக் கொள்கின்றோமா என்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மறந்து விடுகிறோம். தற்போது ஒரு தினமணியில் வந்த கட்டுரைகளோடு நான் பகிர்கின்றேன். இன்று நம் நாட்டில் 2.75 கோடி தம்பதியினர் மலட்டுத்தன்மையால் பாதிக்கப்பட்டுள்ளன ஒரு அறிக்கை வருது. அதுல நகரங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் கருவுறுதல், பெண்கள்னு வேண்டாம், கருவுறுதல் 1.6% கிராமப்புறங்களில் 2.6% கருவுறுதல் இருக்கு அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது. அப்ப திருமணத்திற்கு முன்னரே எப்படி நம்ம உடல் தகுதி நிர்ணயிக்கணும்னு ஒரு ஆசை வேண்டாமா? ஏன்னா திருமணம் முடிந்த பின்பு ஒரு வருடம் கழித்து அல்லது 2 வருடத்துக்கு குழந்தை இல்லைனால் கருத்தரிப்பு மையங்களை தேடி செல்வது இன்றைய வாடிக்கையான ஒன்றாக போய்விட்டது. நாம் அதற்கான ஒரு தேடல் நம்மகிட்ட இல்லை, நம்மகிட்டையும் இல்லை, அரசாங்கத்திட்டையும் இல்லை. அப்ப நம்மளுடைய உடல் தகுதியை நினைப்பதை என்ன அப்படின்னா, நம்ம அதற்கான முயற்சிகள்ல திருமணத்துக்கு முன்னிருந்தே எடுக்கணும். அப்பதான் அதற்கான தகுதி திருமணத்திற்கு பின்ன நாம வளர்த்துக்க முடியும். அப்புறம் நாம இந்த நாம இதுக்கான திருமணத்துக்கு எப்படி உடல் தகுதி நிர்ணயிப்பது, அதற்கான முயற்சிகள் என்னன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். முதல்ல வாட் இஸ் செக்ஸ், காமன்னா என்ன, காதல்னா என்ன அப்படிங்கிறத அதை பத்தி எந்த ஒரு அறிவு தேடலும் நம்மகிட்ட இல்லை. எதுல தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா, போர்ன் மூவிஸ்ல தேடிட்டு இருக்கோம், போர்னோகிராஃபில, போர்ன் மூவிஸ்ல தேடிட்டு இருக்கோம். இது மிகப்பெரிய மன அழுத்தத்தை தான் கொடுக்குமே ஒழிய அது ஒரு பெரிய விஷயத்த நமக்கு கொடுக்காது. அதுல உண்மைத்தன்மையும் கிடையாது. அது ஒரு எப்படி சொல்ல, ஒரு மெக்கானிக்கல் ஸ்டைல தான் உங்களுக்கு இதனுடைய உணர்வுபூர்வமான ஒரு தேடல் நீங்க அங்க தேட முடியாது. ஆனா காமத்திற்கு சூத்திரம் வகுத்த நாடு நம்ம நாடு. உலகத்துல எந்த நாடும் இல்லை. காமத்திற்கு சூத்திரம் எழுதிய வாத்தியாசான பிறந்த நாடு. அதற்கு முன்னரே காமத்துப்பால் எழுதிய வள்ளுவன் வாழ்ந்த நாடு. வள்ளுவம் எப்படி காமத்தை சொல்கிறதுங்கிறது தான் முதல் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நம்ம பார்ப்போமே. திருமணம் ஆகுது. திருமணமாத தம்பதிகள் எப்படி இருக்காங்கன்னு வள்ளுவன் சொல்றான். கண்ணோடு கண்ணின் நோக்கின் வாய்ச்சற்கள் இன்னும் பயணம் இல்லை அப்படிங்கிறார். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கண்ணோடு கண் பார்த்தாச்சு, அங்க பேச்சுக்கே இடம் இல்லை. இது ஒரு குறிப்பு, காதல் குறிப்பு, காமத்திற்கு முன்னாடி குறிப்பு. அதுக்கடுத்து வள்ளுவன் சொல்றான், ஊடல், உணர்தல் இவை காமம் கூடியார் வெற்றவைங்கிறான். அப்படின்னா என்ன? ஊடல் அப்படிங்கிறது ஒரு ஜலஸ், ஒரு ஈகோ, ஒரு ரொமான்ஸ், இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஊடல். இதுக்கு பின்னாடி உணர்தல் என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா ஃபோர் பிளே ஆஃப் செக்ஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இந்த உணர்தல், இந்த ஃபோர் பிளே ஆஃப் செக்ஸ் தான் மிக முக்கியமான ஒரு உணர்வு நிலை. இந்த உணர்வு நிலை தவறிட்ட கிளைமேக்ஸ் இனிப்பா இருக்காது. அப்ப இந்த உணர்வு நிலையில முதல் படி என்ன? ஹக்கிங், தழுவுதல் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த தழுவுதலுக்கு பின்னாடி ஒரு வள்ளுவன் சொல்றான் பாருங்க, ஒரு இது நம்ம ஒரு பாட்டு, அந்த முத்தம்,
அந்த முத்தம்ங்கும்போது எனக்கு ஒரு சினிமா பாட்டு தான், இத்தனூண்டு முத்தத்துல இஷ்டம் இருக்கா, இங்கிலீஷ் முத்தத்துல கஷ்டம் இருக்கா அப்படின்ட்டு ஒரு திரைப்பட பாடல் பார்த்துருப்பீங்க. அந்த பாடல்லாம் ஜுஜுபி. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வல்லவன் சொல்றான், பாலோடு தேன் கலந்துட்டு பனிமொழி வால் இரு ஊரிய நீருங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் சொல்றான், நான் இதனோடு இதழ் பதித்து முத்தம் பதித்து அவள் வாயில் ஊறிய நீர் தேனும் பழமும் தேனும் பாலும் கலந்து சாப்பிட்டா என்ன சுவை இருக்குமோ அப்படி ஒரு சுவையாகி இருந்ததுங்கிறான். முத்தத்துக்கு இதோட உலகத்துல எவனும் விளக்கம் சொல்ல முடியாது. வள்ளுவனை தவிர ஒருத்தனும் சொல்ல முடியாது, விளக்கம் சொல்ல முடியல. அதுக்கு அடுத்து சொல்றான், வள்ளுவன் சொல்றான், இதுக்கு பின்னாடி புணர்தல்ங்கிறான். நல்லா நீங்க யோசிக்க, இதற்கு அப்புறம் தான் புணர்தல்ங்கிறான். அப்படி இருந்தா தான் இவை காமன் கூடியார் பெற்ற பயன்கிறான். ஒரு கணவன் மனைவி கூடி மகிழ்ந்ததில் ஒரு இன்பம் எங்க இருக்கு அப்படின்னா இப்படித்தான் இருந்தா தான் இப்படி இருக்கணுங்கிறான். இதுல எந்த நீங்க திரைப்படத்திலேயோ அல்லது போர் மூவிஸ்லயோ பார்க்க முடியாது. வள்ளுவன் எழுதின காமத்து பாடல தான் நீங்க பார்க்க முடியும், வேற எதுலையும் பார்க்க முடியாது. சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன், காமத்துக்கும் காதலும் வள்ளுவன் எப்படி சொன்னான்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன்.